கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி உத்தராகண்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது என்பது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எதற்காக அந்த கலவரம் வெடித்தது அப்படின்னா, அரசு அனுமதி பெறாத நிலத்தில் மதராசாவும் பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருந்தது. அதனால் அந்த இடங்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா அங்கு இருக்கக்கூடிய ஆளும் பாஜக தரப்பை சார்ந்த அதிகார வர்க்கம். மலேசியா, சிங்கப்பூர், துபாய் நாடுகளில் குடியுரிமை வேண்டுமா? வெளிநாடுகளில் வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரும் தொழில் நிறுவனங்களில் முதலீடு செய்ய விரும்புகிறீர்களா? பொது வர்த்தகங்களில் ஏற்றுமதி இறக்குமதி செய்ய வேண்டுமா? உடனடி தொடர்பு கொள்ளுங்கள். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். வணக்கம். கடந்த பிப்ரவரி 8ஆம் தேதி உத்தராகண்டில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது என்பது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். எதற்காக அந்த கலவரம் வெடித்தது அப்படின்னா, அரசு அனுமதி பெறாத நிலத்தில் மதராசாவும் பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருந்தது. அதனால் அந்த இடங்கள் இடிக்கப்பட்டது அப்படிங்கிறதா அங்கு இருக்கக்கூடிய ஆளும் பாஜக தரப்பை சார்ந்த அதிகார வர்க்கம் சொன்ன செய்தி. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, மக்கள் சொல்கிறார்கள், இல்ல, இதற்கு உரிய அனுமதி பெற்றுதான் இந்த இடங்கள்ல கட்டடங்கள் எழுப்பப்பட்டது. இன்று நேற்றல்ல, பல வருடங்களாக இந்த கட்டடங்கள் இங்கே இருக்கிறது. அவர்கள் வேண்டுமென்றே இடித்து இதை இடித்து தள்ளுகிறார்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள். இதை தொடர்ந்து என்ன ஆகுது? புல்டோசரோட வர்றாங்க, மக்கள் அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். மிகப்பெரிய அளவில் போலீஸ் தடியடி, கண்ணீர் புகைகுண்டு வீச்சு, ஏராளமான கலவரம். 6 பேர் இறந்து போகிறார்கள். 6 பேர் இறந்து போனதில் 5 பேர் முஸ்லிம் மக்கள், ஒருவர் இந்து மதத்தை சார்ந்தவர். அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாஷ் சிங் என்று சொல்லக்கூடிய மனிதர். இந்த பிரகாஷ் சிங் என்று சொல்லக்கூடிய இளைஞர், அவர் இந்த கலவரத்துல இறந்து போறதாக ஒரு செய்தி வருகிறது. அது இந்த பையனை கொன்னது அப்படிங்கிறது முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற ஒரு 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 செய்தி சமூக ஊடகங்கள் உத்தராகண்ட் முழுவதும் வேகமாக பரவுகிறது. காவல்துறை இதை உடனடியாக விசாரிக்கிறது. விசாரித்ததற்கு பிறகு வந்திருக்கக்கூடிய செய்தி தான் ரொம்ப முக்கியமானது. எப்பவுமே அப்படிப்பட்ட செய்தி தான் வரும். அதாவது, மலேகான் குண்டுவெடிப்பு, இன்னைக்கு பிரகாஷ் சிங் தாக்கூர் பாராளுமன்றத்துக்குள்ள இருக்கிறாங்க, வச்சது பூரா RSS காரன் இல்லையா? குண்டு வச்சது பூரா RSS காரன். ஆனால் அன்றைக்கு பழி யார் மீது போடப்பட்டது என்பது நமக்கு நன்றாக தெரியும். 2000ற்கு பிறகு இந்தியாவில் நடைபெற்ற ஏராளமான குண்டுவெடிப்புகளுக்கு பின்னால் சங்க பரிவாரங்களுடைய கைகள் இருக்கின்றன என்பதற்கான ஆதாரங்களுக்கு ஏராளமான புத்தகங்கள் இருக்கிறது. அதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கலவரம் நடக்கிறது, தங்களுடைய மசூதிகளையும் தங்களுடைய பள்ளிவாசலையும் காப்பாற்றுவதற்காக முஸ்லிம் மக்கள் போராடுகிறார்கள். அங்கே மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படுகிறது. 5 முஸ்லிம்கள் இறந்து போகிறார்கள். ஒரு இந்து சகோதரர் இறந்து போகிறார். அவர் இறந்து போனார் என்பது முஸ்லிம்களால் கொல்லப்பட்டார் என்கிற செய்தி வேகமாக பரவுகிறது. அதையொட்டி மீண்டும் பேரில கலவரம் வெடிக்குது. ஆனால் காவல்துறை விசாரிக்கும் போதுதான் தெரிய வருகிறது, இந்த இந்து மதத்தை சார்ந்த இந்த பிரகாஷ் சிங் என்று சொல்லக்கூடிய நபர் எப்படி இறந்து போனார் என்றால், ஒரு உயர் காவல்துறை அதிகாரியினுடைய மனைவியினுடைய அந்தரங்க உறவை இந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, மொபைல்ல பிடிச்சிருக்கிறான். மொபைல்ல படம் பிடித்து அதை இந்த உயர் போலீஸ் அதிகாரியினுடைய மனைவிக்கு அனுப்பி பணம் கேட்டு மிரட்டி இருக்கிறான். இதை முதல்ல இவங்க சொல்லல. கடைசியில ஒரு நாள் பார்த்தா புருஷன் கண்டுபிடிச்சிட்டான், காவல்துறை அதிகாரி கண்டுபிடிச்சிட்டான், மனைவி இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப இந்த நேரத்துலதான் உத்தராகண்ட் முழுவதும் கலவரம் வெடித்து கிளம்புகிறது. இப்போது இந்த போலீஸ் காவல்துறை அதிகாரி இருக்காங்க இல்லையா, அவரு கூட சேர்ந்து சில காவல்துறை நபர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த பையனை சுட்டு கொலை பண்றாங்க. கொலை பண்ணி என்ன பண்றாங்கன்னா, இந்த கலவரம் நடக்கக்கூடிய இடம் இருக்கிறது அல்லவா, இந்த கலவரம் நடக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து இந்த பாடியை போட்டுறாங்க. கொன்ன பாடியை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. போன பிறகு என்ன ஆகுதுன்னா, இதை இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்திற்காக சங்க பரிவாரங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். சங்க பரிவாரங்கள் ஆதரவுடைய குரூப்புகள்ல இந்த பையனை கொன்னது முஸ்லிம்கள் தான் அப்படிங்கிற ஒரு செய்தி பொய்யாக கட்டமைக்கப்படுகிறது. இதன் பிறகு அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம் மக்களின் மீது மிகப்பெரிய தாக்குதல்கள் அங்கே நடக்குது. நல்ல வேளை காவல்துறை உடனடியாக செயல்பட்டு உண்மையை வெளிக்கொண்டு வந்ததால் மீண்டும் மிகப்பெரிய உயிரிழப்புகள் நடைபெறாமல் தடுக்கப்பட்டிருக்கின்றன. நான் மீண்டும் சொல்கிறேன்,
எப்போதுமே இது போன்ற விஷயங்களை சங்க பரிவாரங்கள் நம்முடைய சமூக ஊடகங்களின் வழியாக அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக சொல்கிறான். RSS காரன் ஒரு விஷயத்த சொன்னா அது பொய்யாதான், அவனுக்கு உண்மை பேசவே தெரியாது. பிஜேபி காரன் ஒரு விஷயத்த சொல்றானா அது பிஜேபியுடைய முதல் கட்ட தலைவர்கள் இருந்து கடைசி தொண்டன் வரைக்கும் பேசுறதுக்காகவும் சாப்பிட்றதுக்கு, அதை பொய் பேசுறதுக்காகவும் சாப்பிட்றதுக்காகவும் மட்டும்தான் இவங்க வாய் திறக்கிறாருங்க. அதை மீண்டும் நிரூபிக்கக்கூடிய விதத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்திருக்கு. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.